சரி, அடுத்த தகவல். ஆ, ன் நிலப்பரப்பு நிர்வாகவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில நபர்களுக்கு கேஷ் கொடுத்தாலே போதும். அவங்களே ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. நம்மளா தான் எல்லாம் தோது பார்க்கணும் அப்படி கிடையாது. அதனால் அப்பப்போ ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓரளவு கேஷு, தமிழ்நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அதிமுக அவங்களுக்கு ஓரளவு கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களே நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாங்க. அவங்க ஒரு டீமாக நமக்கு இணைஞ்சு செயல்படுவாங்க. நமக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க. ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். அதே சமயத்தில் இந்த நைட் டைம்லலாம் ஸ்டாலின் அவர்களே பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யறதுக்காக இந்த ரஜினிகாந்த், அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தெல்லாம் தோது பார்க்காதீங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, இவங்க பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் எல்லாம் தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறன்றது தோதாகாது. கம்முன்னு நீங்கள் ஸ்டூடியோ ஒர்க்கு கவனிச்சிங்கன்னா கூட ஏதோ கேஷாவது கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சில ஆத்மாக்களை அப்படியே வாழ்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் பாலா மாதிரி டேரக்டர் கூட ஒரு 100 படம் நடித்தா தான் ரியாலிட்டி லைஃப் என்ன அப்படின்றதே அவங்களுக்குலாம் புரியும். ஓகே. அதனால் நம்ம அடுத்த படிநிலையில் தான் ஒவ்வொரு விஷயம் தோதாகும். சரி, அவ்வளோதான் இன்றைக்கி தகவல். ஓகே. எனக்கு கேஷ் தேவைப்படுது. ஏதாவது தோது செஞ்சீங்க அப்படின்னா ஸ்டூடியோவில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே. அப்புறம் நான் மூவி புக் பண்ணுறப்போ சும்மா கதறது, கண்ணீர் வர்றது, இந்த கெஞ்சுறது அதெல்லாம் தோதாகாது. ஓகே. ஏன் அப்படின்னா, கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல நல்ல தரமான மூவிஸு. ஓகே. சரி, இறுதியாக என்ன தகவல் அப்படின்னா, ஒற்றுமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. ஓகே. ஆக்டர் லோகேஷ் கனகராஜ் என்கின்ற சதீஷ் அவர்கிட்ட இருந்து கேஷ் கிடைக்காது. நம்ம வேணால் கேஷ் கொடுக்கலாம். ஓகே. அவ்வளோதான் ஸ்டேட்டஸ். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஓகே. அதனால் யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏதாவது கேஷ் கொடுத்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.